கேட்டீங்கன்னா தெரியும், கேளுங்க. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தொழுத்து நான் தருவேன் துங்க கருமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் ஒன்றும் தான். எனது தாயின் மொழியாம் என் கருவறையில் இருந்து என் தாயின் கருவறையில் இருக்கும் போது கேட்ட என்னுடைய தாய்மொழியாம் தமிழை வழங்கி என் உரையை தொடங்க பார்க்கிறேன். எனது அருமை தோழி, நாங்கள் இருவரும் ஒரே வகுப்பறையில் படித்தவர்கள். அவர் நடுவர் அந்த தோழிக்கும் என்னுடன் வந்து உரையாட வந்திருக்கும் வழக்காடு மன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் 1100 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ராமர் கோயிலை எடுத்து கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும், அந்த விழா குழுவினர்களே இந்த விழாவை சிறப்பாக நடத்துமாறு தன் வீட்டில் பெண்கள் அவர்களுக்கு தியாகம் செய்து அனைத்து வேலைகளையும் அவர்களே செய்து கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தராமல் அமர்ந்து கொண்டிருக்கும் எனதருமை தோழிகளுக்கும் மற்றும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகளின் திருமி இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்ததே கடவுளின் உள்ளம். அப்போ கடவுள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம் தாய் தந்தை மட்டுமே என்று உணர்ந்து ஒரு மாம்பழத்திற்காக நாரதர் கொடுத்ததை தான் பெற வேண்டும் என்பதற்கு சோதித்ததற்காக தன்னுடைய தாய் தந்தையே உலகம் என்று மும்முறை வளம் வந்து பலத்தை பெற்று தாயினுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் எந்த விழா ஆரம்பித்தாலும் எந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தாலும் விநாயகரை வழிபட்டு நீங்கள் தொடங்கினால் அது சிறப்பாக வெற்றியடையும் என்று நாம் முதலில் விநாயகரை தானே வழிபடுகிறோம். விநாயகர் என்றால் என்ன? வி என்றால் இதற்கு மேல் இல்லை, நாயகன் என்றால் தலைவன். அப்போ இதற்கு மேல கடவுளே இல்லை, விநாயகர் தான் முழு முதல் கடவுள். அர்ச்சனை செய்யும் போது பாருங்கள், அர்ச்சகர் அவருக்கு விநாயகர் ஓம் அனீஸ்வராய நமக அப்படின்வார். அனீஸ்வரர் அப்படின்றா இதற்கு மேல் கடவுள் இல்லை என்பதுதான். அப்போ விநாயகர் தான் முழு முதல் கடவுள். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் விநாயகரை கொள்ளும். விநாயகர்கிட்ட நவ கிரகங்களும் விநாயகர்கிட்டே இருக்குது. நெற்றில தலையின் குரு இருக்கார், நெற்றியில வந்து சூரியன் இருக்கார், நாவாயில் வந்து சந்திரன் இருக்கிறார், கைகளில் குரு, கைகளினுடைய ராகு கேது சுக்கிரன் சனி எடுத்து இருக்கிறார். இடது துறை வலது துறையும் அடுத்த கிரகங்களும் இருப்பதால் நாம் விநாயகரை வழிபட வேண்டும். அப்போ அரிசீர் உடையவன், அரிசீர் தலை, அரிசீர் உடையவன் அப்படின்னா முருகனையும் குறிக்கும். அரிசீர் உடையவன் என்றால் தலையில் 6 கங்கை ஆற்றை சுமந்திருக்கிற சிவபெருமானையும் குறிக்கும். அரிசீர் உடையவன் என்றால் காவிரி கரையிலே அமர்ந்து கொண்டு தலையை படுக்கரையில் வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் நாம் சிறு ரங்கநாதரையும் குறிக்கும். அரிசீர் உடையவன் என்றால் நாம் தலையை மாற்றியுள்ள என்ன ஏழை கழிவினுடைய தலையை உடைய விநாயகரையும் குறிக்கும். அதனால் விநாயகரை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். நாம் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம விநாயகராக வைத்து நாம் கூட்டம் சபல சௌபாகியங்களும் கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். நாம் எருக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த எருக்கு விநாயகரை வைத்தோம்னா வெள்ளி சூனியங்கள் இருக்காது. உப்பு வைத்து நம்ம விநாயகராக வச்சு நம்ம கும்பிட்டோம்னா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்ம அடுத்து புற்று மண்ணை வச்சு விநாயகராக்கி வச்சோம்னா விவசாயம் வளம் பெறும். நாம் சந்தனத்தில் விநாயகரை வச்சு கும்பிட்டோம்னா நமக்கு வம்சம் விருத்தி அடையும். இப்படி நாம் நல்ல விநாயகரை நாம் வழிபடுவது இத்தனை முறைகளும் உள்ளது. நாம் விநாயகரை வழிபட்டோம். இப்போ முதலில் நான் இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு படுத்து பேசுகிறேன். ராமா, உன்னோட எனக்கு பெரிய தொல்லையா போச்சு. இது நம்ம எத்தனை காலமா கேட்டுட்டு இருக்கோம். குழந்தைக்கு எதனா செஞ்சுச்சுன்னா உடனே சொல்லுவேன் ராமா, கோச்சிக்க மாட்டோம். அதனால ராமன் பேசுனது அனைத்தையும் நான் மன்னிச்சுக்கிறேன். ராமன் கேட்ட கேள்விக்கு மட்டும் அவன் நம்ம மகன் பேசி தாய் வந்து மன்னிக்காம இருக்க முடியுமா? அதனால ராமனை மன்னிச்சுக்கிறேன். அடுத்து சொன்னாங்க, கல்லாகி இருந்த அகலியை கால் பட்டதால் அவர் அகலையை பெண் உருவமாக வென்றார். கல் என்றால் கால் படவில்லை, காலின் தூசு பட்ட உடனே அவர் வந்து பெண்ணாக மாறினார். ஆனால் கௌசிக முனிவரோ எவ்வளவு நாள் தவம் இருந்தார்? ராமனை பார்க்க முடிந்ததா? அவர் பெருமாளின் அவரதம் தானே, அகலிகைக்கு தானே காட்சி கொடுத்தார் ராமன். இப்ப யார் மிக சிறந்த பக்தை? அகலிகை தானே. அடுத்து சொன்னார், நாங்கள் பட்டை போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் கவனிங்கள், விழா குழுவினர் அத்தனை பேரையும் பாருங்க, எல்லாருமே முற்கால முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து எவ்வளவு பக்தியாக வந்து உட்கார்ந்துருக்கார். பேண்ட் சட்டையை போட்டு வச்சு ஆங்கிலேயர் முறைப்படி பட்டையை போட்டுட்டு வந்து நாங்களாம் சிறந்த பக்திமான்கள் என்று வாதிடுகிறார்கள்.
அடுத்து சொன்னார்கள், குடும்பத்தில் நாங்கள் பக்தியாக எந்த பக்தியாக இருக்கீங்க? எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், எங்கள் பெண்கள் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன் கணவன் போனவங்க திரும்பி வரணும்னு அவ்வளோ பக்தியாகவும் இருக்கிறாங்க. அடுத்து சிவனோ சக்தி. என்ன ஒரு வேலை செய்யறடி உட்காந்துட்டுதுன்னா உனக்கு எல்லாம் சாப்பிடாம சக்தி குறைஞ்சி போச்சா, உன்னால இப்போ வேலை செய்ய முடியாது, சக்தி இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேலை செய்யறதுக்கு கூட சக்தி தேவைப்படுதுன்னா ஒரு விழாவை நடத்துறதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படும்? சக்தி இல்லையே சிவன் இல்லை. ஆன் மைக் ஆன் பண்ணாங்களா? ஆன் பண்ணாதான் ஆன் ஆகும். மைக் மட்டும் தான் ஆன் ஆகும். வீட்டில் அடுப்பு ஆன் ஆகுமா? நாங்கள் ஆன் பண்ணாதான் உங்களால் சாப்பிட முடியும். ஆஃப் பண்ணோம்னா நீங்கள் வயிறு எரிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால் நாங்கள் விளக்கையும் ஆன் பண்ணுவோம், அடுப்பையும் ஆன் பண்ணுவோம், அடத்தையும் ஆன் பண்ணுவோம், அதில் நிகழ்ச்சியும் நாங்கள் ஆன் பண்ணுவோம். நீங்கள் மைக்கை மட்டும் தான் ஆன் பண்ணி கத்திட்டு இருப்பீங்க. அடுத்து சொன்னாங்க, விபூதி நாங்கள் வெள்ளையாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தலையில் மட்டும் தான் போட்டுக்குவீங்க, நெற்றியில் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பீங்க. நாங்கள் கருவறையில் நாங்கள் எங்கள் குழந்தையை நாங்கள் சுமக்கும் பொழுது அந்த விபூதியை கூட கொஞ்சம் சாப்பிட்டு அவன் பக்திமானாக பிறக்க வேண்டும் என்ற விபூதியை நாங்கள் நெற்றியில் தடவ மாட்டோம். நாங்கள் வாயில் போட்டு அதை வயிற்றுக்குள் அனுப்பி குழந்தையை சிறப்பாக நாங்கள் பிறக்குவோம். விவேகானந்தரை யார் உருவாக்கியது? அவள் பெற்ற தாய் தானே. அவன் சிறு வயதில் செய்யாத சேட்டைகள் இல்லை. அவன் சேட்டைகள் செய்யும் போது விவேகானந்தரை அழைத்து சென்று பைப்பில் தண்ணியை திருப்பி விட்டு அந்த தண்ணடியில் உட்கார வச்சிருவாங்க. கோபமும் அந்த குறைய வேண்டும். அப்புறமா அவர் எடுத்துட்டு போய் பக்திமானாக உருவாக்கியது அவளுடைய தாய் தான். உணவு வீணாக்கு விடத்தில் லட்சுமி வந்து வாழ மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் உணவுல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் பச்சை மிளகாயை வச்சு உப்பு போட்டு கரைச்சி குடிச்சு உங்களுக்கு சூடாக போட்டால் அப்படிதான் தெரியும். நாங்கள் உங்களுக்கு சூடாக போட்டு நாங்கள் பழசு தான் சாப்பிடுவோம். நாங்கள் நல்லதை பார்த்தா மகன்களுக்கு போடுவோம். அதை விட கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடுவோம். அதை விட மோசமாக இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிட்ருவோம். அதனால உங்களுக்கு உணவின் பற்றி உங்களுக்கு தெரியல. மாமிசத்தை உண்பவர்களும் மாமிசத்தை உண்ணாதவர்களையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்தோம். கண்ணப்பனை பற்றி 3 பேர் கத்தி பேசுனீங்களே, எதுக்கு 3 பேரையும் பேசுனீங்க? அவர் கண்ணப்பன் யாருக்கு என்ன படைத்தார்? மாமிசத்தை தானே படைத்தார். கடவுள் வந்து மாமிசம் என்றோ இல்லை வேற ஏதாவது உணவுப் பொருளோ என்று நினைப்பதில்லை. அன்பு மட்டுமே, அன்பிற்கு மட்டுமே அவர் கட்டுப்படுவார். இங்கே ஒருத்தர் அன்பு மகாபாரதத்தில் விதுரன் அவனை கட்டுப்படுத்துறாங்க. மனசுல நினைச்சு கிருஷ்ணனை வந்து இது கட்டுப்படுத்த முடியும். அன்பால் மட்டுமே கட்டுப்படுத்த, குணமால் கட்டுப்படுத்த முடியாது கடவுளை. இங்க என்ன நீங்க வாதிட வந்தீங்களா, பஜனை பாட வந்தீங்களா? நாங்கள் வாதாட வந்திருக்கோம், நீங்க பஜனை பாட வந்திருக்கீங்க. எல்லாம் ஏமாத்துறதுக்காக பஜனை படி எல்லாரையும் மயக்க வச்சுட்டு தலையாடுது இந்த கால சாமியார் வேற ஆட வச்சுட்டு போயிட்டீங்க. உடனே அவங்களும் மயங்கிடுவாங்க. சாமியார் இருக்கேன். ஏங்க பெண் சாமியார் யாருன்னா நாங்கள் அடியாட்கள் வச்சிருக்கோமா? ஆண் சாமியார்களா? இல்லையே. நாங்கள் ஆண் சாமியார்களுக்கு எத்தனை அடிமைகள் இருக்கிறாங்க? நீங்கள் தவறு செய்யும் போது திருத்துவது பெண்கள் தானே. அடுத்து சொல்கிறாங்க பெண் சாமியார் தவறு, நாங்களாம் தவறே செய்யறதில்லை. அடுத்து 63 வரைக்கும் எப்போ பார்த்தா அந்த 63 தவிர வேறு எதுவும் தெரியலையா? 63 காரைக்கால் அம்மையாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? காரைக்கால் அம்மையார் வந்து மிக சிறந்த சிவபக்தர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய வியாபாரி, அவருடைய கணவன் சிறந்த வியாபாரி. அவருக்கு ஒரு மாம்பழம் அவருடைய நண்பன் பண்ணது கொடுப்பாரு. அந்த மாம்பழத்தை வந்து 3 கொடுத்துடுவாங்க. 2 அவருடைய வேலையாட்கள் கொடுத்து இதை கொண்டு போய் என் மனைவியிடம் கொடுத்து விட, மதியம் உணவு வரும்போது நான் முன்கிறேன் என்று சொல்லி வைன்னு சொல்வாரு. நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். சமைச்சு வச்சுட்டு ஒரு சிவனடியார் வரும், ஒரு சிவபக்தர். அவங்க வந்த உடனே ஏதாச்சும் கொடுக்கணும். கணவன்கிட்ட எதுன்னு சொல்றாங்க, இது ஒரு மாம்பழத்தை அடுத்து வச்சிருக்கு. அவர் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு சிவனடியார். அடுத்து கணவன் வராரு, பழம் வைக்குது, வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் நான் 2 பழம் கொடுத்தனே, இன்னொரு பழம் எங்க, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வையா, ரொம்ப சுவையா இருக்கான். மனைவிக்கு வைக்கணும் கூட இல்லை, 2 அதே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அது கொண்டாந்து வைக்க சொல்றாரு. அப்படின்னா கூட அந்த அம்மா தப்பிச்சுக்கணும். ஒரு பணம் மனைவிக்கு வேணாமா, உடனே அதையும் கொண்டா. உடனே இந்த அம்மா போகுது, கணவனிடம் அனுமதி அளிக்காமலே அந்த மாம்பழத்தை அறுத்து வைத்து விட்டோமே, இப்போ என்ன செய்வது? ஐயோ கடவுளே, உனக்காக தான் நான் படித்தேன், நான் என்ன செய்வது அப்படின்னு வேண்டும். உடனே மேலேருந்து ஒரு மாம்பழம் கடவுள் தருவார். அதை கொண்டாந்து அமைதியாக வச்சிரும், ஒன்றுமே சொல்லாது. சாப்பிட்டு பார்ப்பாரு, இது நல்ல சுவையாக இருக்குது, இது எப்படி முன்ன சாப்பிட்டதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது, அப்போ என்னன்னு தெரியலையே. உடனே கேட்கும் மறுபடியும், இன்னொன்று இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லு. அப்போது இவர் நினச்சிக்கிறாரு, இன்னொரு முறையும் இன்னும் அதிக சுவையாக இருக்குண்ணா, இந்த அம்மா வந்து சொல்லிடும் இந்த மாதிரி தான்ட்டு. அப்புறமா அவர் என்ன நினைப்பாங்க, மிகப்பெரிய சிவபக்தை, இவங்களை விட்டுட்டு இவங்ககிட்ட வாழ முடியாது, சொல்லாமல் கொள்ளாமல் வியாபாரத்தை போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைப்பட்டியை பற்றி அவன் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசியில் இந்த அம்மா அவனையே நினச்சிக்கிட்டு தவம் இருந்து கடைசியில் யாரு கூடயோ கப்பலில் போய் கணவனை தேடி போகுது. அவன் ஓடி வந்து காலை பிடிச்சி கும்பிட்டு, தாயே இதுதான் என்னுடைய மகள், நான் திருமணம் உன்னோடு வாழ முடியாது, நீ சிறந்த சிவபக்தியாக இருக்க, நான் எப்படி உன்னோடு வாழ்வது அப்படின்னு சொல்றான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? கடவுள் பக்திலாம் காரைக்கால் அம்மையார் மேலே கடவுள்கிட்ட போகிறாரு, காலால் போகாமல் கையால் நடந்து கடவுளே இருந்து வந்த அம்மையே என்று அழைத்து சென்ற அளவுக்கு அந்த 63 பேருக்கும் சமமாக இருந்தவர் காரைக்கால் அம்மையார்.
ஆமாம், கடவுளுக்கு இன்னொன்று சொல்கிறேன். கடவுளுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை விட பல மடங்கு தருவாங்க. ஒன்றே ஒரு எடுத்துக்காட்டுல ஒரு மாம்பழம் தானே கடவுளுக்கு கொடுத்துச்சு, ஆனால் கடவுள் அதுக்கு 2 மாம்பழமாக கொடுத்துச்சு. கிருஷ்ணத்தில் ஒன்று சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு குளத்தில் போயிட்டு அந்த 5 பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கிருஷ்ணன் மாமன் எப்பயுமே கூடயே இருப்பான். அவங்க கூட சேர்ந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. சமைச்சிரும். பாஞ்சாலி அம்மா வந்து சாப்பிட வாங்கன்னு பீமனுக்கு எப்பயுமே பசிக்கும். பீமனை வந்து எழுந்து வந்துடுறாரு. பசி அப்படின்னா அட்டை அரைஞ்சிட்டு வரேன். 5 பேரும் அவங்க தொடர்ந்து வரேன். கிருஷ்ணன் மட்டும் அங்கேயே நின்றுட்டு வாமாம்மா வரல. உடனே அங்கேருந்து பாஞ்சாலி அண்ணே வாங்க அப்படின்னு வரல. போய் பார்க்குது. உடனே அந்த பாஞ்சாலியை மேலே பார்த்துட்டு கீழே குஞ்சிட்டோம். உடனே ஒரு பெண்ணானவள் அதனுடைய அறிகுறியிலிருந்தே கற்றுக்கொள்வாள். ஓ, கிருஷ்ணனுடைய ஆடை யமுனை நதிக்கரையிலே அடித்து செல்ல விட்டது. கிருஷ்ணனால் வரவில்லை, தெய்வம் தானே இன்னொரு ஆடையை படைத்துக்கலாம். ஆனால் மனிதன் அதனால் அப்பா அவதாரம். உடனே பாஞ்சாலி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய புடவையினுடைய முந்தானையில் இருந்து ஒன்று கிழித்து அந்த முந்தானையை வந்து அதில் போடுறாங்க. போட்ட உடனே கோமணம் கட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறான். மானத்தை காத்துடுறான். அன்னைக்கு அதே மானம் காத்ததால் தான் அங்கு துயிலும் போது எண்ணில் அந்த அதனுடைய பிரச்சனையை கிருஷ்ணன் கையில் எடுத்துக்கிறான். சேலையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். துச்சாதன் மயங்கி விழுறான். அப்போ கடவுளை நம்ம வணங்கினோம்னா என்ன நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு நம்மளுக்கு தருவாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரைக்காமலை பற்றி அடுத்து சொல்கிறாங்க, இந்த கண்ணு கொடுப்பாங்களா யார் சார் சொல்லுங்க, மனைவி கண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கண்ணு கொடுத்தா ஒரு கண்ணு இருக்குது. இப்போ ஏன் நாங்கள் கொடுக்குறோம்? இப்போ லென்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களே, 2 கண்ணு எடுத்து லென்ஸ் வச்சிடலாம். ஏன் நாங்கள் கண்ணு கொடுக்கல நீங்கள் சொல்கிறீங்க? கிட்னியே கொடுக்குறீங்க. அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு கிட்னியை கொடுத்துட்டு ஒரு கிட்னியோட எத்தனை மனைவிகள் வாசப்படியில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்து சொல்கிறாங்க ஐயப்ப சாமி. இதை நான் பலன்னு சொல்லவே வேண்டாம், அமைதியாக இருக்கலாம்னு நினச்சேன். என்ன கார்த்திகை மாதம்லாம் ஐயப்ப சாமி. எங்கள் வீட்டில் கூட எங்கள் சார் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட போய் சாமி உள்ள படுத்துட்டேன். ஏன் வெளியே பட நாங்களும் வீட்டிலலாம் சுஸ்தித்தானே இருக்கிறோம், நாங்களும் பக்தியாக தானே இருக்கோம், நாங்களும் விரதம் தானே இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் எதுவுமே பயமே வராதா? அப்போ உடனே 10 நாள் பழக்குடி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இப்படிதான் கல்லா போட்டு வந்தாலே கணவன் புல்லா வந்து புருஷன் சொல்லிட்டு நாங்கள் கல்லே கணவனே கண்கட்டதை வந்து நாங்கள் படிவில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது இந்த 40 நாள் விரதம் பாடு இருக்கு பாருங்க. உடனே எல்லாரும் போயிட்டு சாமி வாங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, வாங்க சாமி, குளிக்க சாமி, தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க சாமி, வாங்க சாமி அப்படின்னு சமைக்கும் போது முடியை கட்டிக்கிட்டு அப்படியே டெய்லி நடந்தாங்க. எங்கள் முடி இவ்வளோ நேரம் எப்படி காயும்? உங்கள் முடி கொஞ்சமாக இருக்குது, நீங்கள் டெய்லி குளிக்கலாம். ஆனால் மனைவிகள் எவ்வளோ விரதம் இருக்கிறாங்க அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயப்ப சாமிக்கு நீங்கள் போய் வர வரல நாங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாசப்படியில் உட்காந்துட்டு டெய்லி விளக்கு வச்சு உங்களை அனுப்பிட்டு போய் வான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டு ஐப்பா சாமி எங்கள் புருஷன் வந்துடணும் இல்லாட்டி எல்லாரும் இவன் மனைவி எல்லா தப்பு பண்ணலாம் புருஷன் வரலன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வரலையும் அவர் வந்து நான் தூங்கினா கூட அந்த தேங்காயை வந்து பத்து பட சவுண்டு கேட்டால் நாங்கள் ஓடுக்கணும். அந்த விளக்கு எரியினே இருக்கணும். ஏன் நாங்கள் தியாகம் பண்ணலையா? ஐயப்ப சாமி கும்பிட்றீங்களே, நாங்கள் தியாகம் பண்ணல. இது போடுறாரு பூசலை சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, என்ன லட்சுமி பார்வை உஷேடன் போவாங்க. வறுமை, பல குழந்தை, நண்பன் கிருஷ்ணன் சாப்பாடு போட முடியல, அவன் போகிறான், நடந்து போகிறான். வழியில் மரநெல்லில் போனால் நிறைய பறவைகள், எறும்பு, பூச்சி எல்லாம் இருக்கும். அது செத்து போயிடட்டும், வெயிலே நடந்து போகிறான். நடு ரோட்டில் காலெல்லாம் சுட்டு, ஒட்டிய வயிறு, ஆடை இல்லை, கிழிஞ்ச விட ஒரு சின்ன அவுள் முடியோட எடுத்து போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரான். நண்பனை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு பேசுகிற எதுவுமே கேட்கல. திரும்பி வரான், திரும்பி பார்க்குறான், திரும்பி வரான், திரும்பி லட்சுமி பக்கத்தில் உட்காந்து அந்த தாய்மை. அந்த லட்சுமி சொல்லுது, ஏங்க அவன் திரும்பி பார்க்குறான், வறுமையாக வந்திருக்கான், ஏதாச்சும் கூப்பிடுங்க வாங்க, சும்மா பாரு அப்படின்னு. உடனே குசலன் திரும்பி பார்க்குவான். இந்த லட்சுமி இப்படி பார்த்த உடனே அவங்க வீட்டில் அத்தனை மாடி, கோபுரம், செல்வம் அத்தனையும் போயிடும். லட்சுமி தான் செல்வத்துக்கே அதிபதி. நீ ஒரு பார்வை பார்த்ததுமே அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. கிருஷ்ணனா கொடுத்தா நாங்கள் தான் கொடுத்தோம், நாங்கள் தான் பக்தியோட கொடுங்க. இதெல்லாம் இவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்து நாம பார்க்கலாம் வேற என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் எல்லாம் தானியே பக்தியை பண்ணுறதில்ல, நாங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. சன்னியாசம் போகிறேன் நாங்கள் 63 பேர். ஏங்க நீங்கள் 63 பேர் தானே புரிஞ்சுக்கிறீங்க? நாங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே சன்னியாசி தான். எல்லாருமே எங்கள் வீட்டில் பிறந்த பெற்றோர், உற்றார், உறவினர், எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் திறந்துட்டு
துறவியா வந்து உங்ககிட்ட எத்தனை வேஷம் போடுறேன், மருமக, மாமியார், அண்ணி, எத்தனை எத்தனை வேஷம் போட்டு நாங்கள் நடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கடமையை செய்யணும்? நான் ஒரு நாள் சொல்லுவோம், வாசிக்கு ஒரு பெண்மணி இருந்தா என்ன தெய்வ பக்தி அவங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அவங்க தெய்வமே கூப்பிடல, பெண்கள் தெய்வம் கொடுங்க. வாசிக்கு என்ன தெய்வம் கூப்பிடுறதுனா, தெய்வம் வந்து கோயிலில் வந்து மனசார நாம் நின்று கும்பிடுறதுனா என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்துகிட்டு வர தட்டுலையோ பழமையோ பால்லையோ எதுவுமே இல்லை. கடவுள் ஒரு பக்தர்கிட்ட கேட்கும், என்ன எடுத்துகிட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை சாமி. அவர் எதுவுமே இல்லையா? உங்கள்கிட்ட எதுவும் இல்லை, கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர் போதுமே, அதை கூட உன்னால் தர முடியாதான்னு கேட்பார். ஆமாம், மனம் உருகி கண்ணீர் சிந்தி கடவுள்கிட்ட நீ வேண்டேன்னா தனிமே நடக்கும். அந்த மாதிரி வாசிக்கு என்ன பண்ணனா, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கடமையும் செய்கிறாங்க. என்ன கடமை செய்கிறாங்க? அத்தனை கடமையை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு முனிவர் வரார், கௌசிக முனிவர். 12 ஆண்டு தவறுகிறார் கடையில், அங்கே காட்டில். உடனே அவருக்கு கடவுள் வந்து மரம் கொடுத்துட்றாரு, கண்ணை முழிக்கிறாரு. அப்படி முழிக்கும் போது மேலே ஒரு கொக்கு பறந்துட்டு போகுது. கொக்கு மேலே இருந்து எச்சம் போட்டுருது. உடனே அப்படி கோபமாக பார்க்குறாரு, கொக்கு எரிஞ்சு போயிடுது, சாம்பலாயிடுது. உடனே பசி, 12 ஆண்டு தவம். அப்படியே ஊருக்கா வந்து எதனா வாங்கி சாப்பிட்லான்னு வராரு. அங்கே போய் சாப்பாடு கேட்கும்போது வாசிக்கின்ற அந்த பெண் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சிக்க வேணா உட்காருங்கன்னு திண்ணையில் உட்கார வைக்குது. உட்கார வச்சுட்டு உள்ளே போகுது, கணவன் வந்துடுறாரு. உடனே இந்த ஆளை மறந்துடுது. உள்ளே போய் கடவுளுக்கு எல்லா படிவளையும் செஞ்சு அப்புறமா ஞாபகம் ஒரு சிவனடியார் வெளியே இருக்க. வெளியே வந்து பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே கோபம், நம்மளை உட்கார வச்சு போனால் இவ்வளோ நாளுக்கு வந்துருக்குது. உடனே அப்படி கோபமாக மறைப்பார். கொக்குன்று நினைத்தியோ கொங்கனவா, கொக்கு நினச்சிட்டியா நான் எரிஞ்சிருவேன்னு அப்படின்னும். உடனே அவன் தூக்கி வாரி போடும். காட்டில் நடந்தது. வீட்டில் இந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு? அவன் தவம், அந்த பொண்ணு செஞ்ச கடமை. நம்ம கடமையை நாம செய்யணும். கடமையை செய்கிறவங்கள தான் கடவுள் பாதுகாப்போம். நான் வெறுமனே இருந்தாலும் இல்லை, நம்ம கடமையை நாம கிடைக்கணும். அடுத்து இறைவன் மனதில் இடம்பெற வேண்டும் என்றால் நம்ம இனம் சொன்னாங்க, இறைவன் மனத்தில் இருக்கணும். கோபம் இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அது இல்லைனா தான் அந்த மனசில் அது கடவுள் வந்து சேருவாங்க. பொண்ணே ஒன்று சொல்லி பிடிச்சிக்கிறேன். சாவித்திரின்னு ஒருத்தர் இருப்பாங்க, சத்தியவான் சாவித்திரி. எல்லாம் நிறைய பேர் வயதானவங்க கேட்டிருப்பீங்க. சத்தியவான் சாவித்திரிக்கு, சாவித்திரி வந்து மிக ஒரு அரசனுடைய மகள். சத்தியமானும் ஒரு அரசனுடைய மகன் தான். ஆனால் கண்ணு தெரியாத அப்பா அம்மா ஆன உடனே பக்கத்து நாட்டுக்கார பிடிச்சிப்பாரு. அப்போ என்ன பண்ணுறது, காட்டில் தப்பி வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மா வந்து 21 வயசு கடந்துடுது. மாப்பிள்ளை தேடுறாங்க, கிடைக்கிறதுல. உடனே அவங்க அப்பா சொல்கிற செல்ல மகள், ஒரே மகள், தவம் இருந்து பெற்றது, நீ ஏன் மாப்பிள்ளை தேடிக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தேடுது, எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் வனதேவதையை கொண்டாடுறது காட்டுக்கு போகுது. அங்கே தான் அந்த சத்தியவானை பார்க்குறாங்க. உடனே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு போய் சொல்லுது. உடனே அவங்க அப்பா சொல்ல, நீயோ ராஜா மகள், அவனோ காட்டில் ஒரு ஹண்டியாக இருக்கான், அவங்க அப்பா அம்மா கண் இல்லை, அதை கட்டி நீ என்னம்மா பண்ண? நாரதரை கூப்பிடுவார், சமாதானப்படுத்துன்னு. நாரதர் சொல்வார், அதுக்கு இது சொல்லுவோம், என்ன குறை கண்டீர் இந்த மனால் எனக்கு, என்ன குறை கண்டீர்? எதுவுமே இல்லை. ஒன்று சொல்லு, இன்னும் 1 வருஷத்துல இறந்து போயிடுவோம், பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன், இனிமேல் திருந்த முடியாது. நாரதர் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போயிடுவார். தினமும் உச்சரிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கு கடமையை செஞ்சுட்டு அந்த நாள் ஒரு இறந்துருவாராம். யமன் பிடிச்சிட்டு போவான். அந்த அம்மா மந்திரத்தை கேட்டு மகிழ்ந்துக்கு வரம் கேட்க சொல்லுவாங்க. என்ன கேட்கும் தெரியுங்களா? என் மாமியார் இழந்த நாடு வேணும். அவர்கள் கையில் வைத்து கொண்டாட, கொஞ்சி விளையாடு, அதை குழந்தையை பார்ப்பதற்கு அவர்களுக்கு என்ன வேணும்? பார்த்து மகிழ வேண்டும் மட்டும் கேட்கும், கண் வேணும்னு கேட்காது. கொஞ்சி கையில் வைத்து கொஞ்சி மகிழ ஒரு பேரன் வேண்டும், கொடுத்துருவோம். போயிடும் மேலே. மறுபடியும் ஏமா பின்னாடி வரை இப்போ தான் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும்னு சொல்லுவோம். ஏன்பா எனக்கு வாரிசு வேணும்னு சொல்லிட்டேன், வாரிசுக்கு என் கணவனை புருஷன் போயிட்டால் நான் இப்போ மறுமணம் செஞ்சுக்கோன்னு ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க. அவங்க மறுமணம் செய்வதில்லை, திருமணத்தின் போதே நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், என் மனநலை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன், முழுவதும் வாழ்க்கை சத்தியம் பண்ணிக்கலாம், அதை நான் வந்து மீற மாட்டேன், எனக்கு கணவன் தான் வேணும்னு உயிரியே பிடிச்சிட்டு வந்துருந்தேன் சத்தியவான் சாவித்திரி. அப்புறம் வந்து குழந்தை வந்து 100 ஆண்டு காலம் வாழ்கிறாங்க. இவங்க சத்தியவான் சாவித்திரி காலம். சரி, முடிச்சுக்கலாம். ஆடி மாதம் வந்தால் என்ன பண்ணுறோங்க? சக்தி வழிபாடு பண்ணுறோம். புரட்டாசி மாதம் வந்தால் பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தான்னீங்கல்ல, நாங்கள் தான் எல்லாம் படித்து வச்சு உங்களுக்கு தட்டை தூக்கி இலைய வச்சு வச்சிடறோம். நீங்கள் பூஜை போடுறது கூட தேங்காய் உடைக்கிறீங்க. தைப்பூசம், தை மாதம் வந்தால் தைப்பூசம், அப்போ மாலை போட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க, முருகா 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 முருகா. கார்த்திகை மாதம் தான் ஐயப்ப மாலை போட்டுக்கிறீங்க. மார்கழி மாதம் வந்தால் பஜனை, நீங்கள் போயிருவீங்க பஜனை எடுத்துக்கணும். நாங்கள் காலையில் பூ வைக்கிறோம், விளக்கு ஏற்றோம், எல்லா வேலையும் செய்கிறோம், வீடு கொடுக்குறோம், பூ வைக்கிறோம், எல்லா வேலையுமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன நவராத்திரி வந்து 9 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் நாங்கள் எவ்வளோ சிறப்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை போய் அப்படி சொல்லலாமா நீங்கள்?
அவ்வளவுதான். இப்போ இறைவனை துதிப்பதற்கு நாம் இப்போ யாருமே நம் மனமில்லை. யாருமே நாம் வீட்டில் பூஜை செய்தாலும் சரி, எங்கு பூஜை செய்தாலும் நாம் கணினியை ஆன் வைத்து விட்டோ அல்லது செல்போனிலோ பாட்டை போட்டுவிட்டு நாம் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம் வாயால் நம் மதனையை பாடுவது இல்லை. நாம் யாருக்கு அந்த புண்ணியம் போய் சேரும்? அது கணினிக்கு போய் சேருமா? கணினி தானே பாடிக்கொண்டிருக்கிறது. நாம் மனதார கடவுளை நமக்கு தெரிந்த மொழியில் நாம் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடாதான் நமக்கு கடவுள் நமக்கு நல்லது செய்வார். அதனால் மிக சிறந்த முறையில் நாம் கடவுளை வழிபட்டு நாம் சிறந்த முறையில் நாம் கடவுளிடம் சேர்வோம் என்று கூறி இந்த பேச வாய்ப்பளித்த இன்னும் பேசுகிறேன் நேரம் கருதி இந்த கோயிலினுடைய அனைத்து இந்த ஊருக்கே நான் வந்ததில்லை. என்னுடைய அப்பாவும் கோயிலில் நிறைய கட்டியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நாள் வர வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.